கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செய்தி கொடுத்த அருமையான ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வேண்டும் என்றும் சதா சர்வ நம்மோடு தங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். அவரது காலத்தில் துணையும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். அவரது காலத்தில் துணையும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். நம் உயர்ந்த அடைக்கலம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே உயர்ந்தவர், பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர், பெரியவர், உலகை ஆள்பவர். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் அவரது காலத்தில் துணையிருக்கும் துணையுமானார். பெலனுமானார். அவரது காலத்தில் துணையிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.